Hi friends, welcome you all to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வல்விட்டிஸ். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம வீடியோ புதுசா பார்க்குறீங்களோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த கண்டென்ட் ரிலேட்டடாக வீடியோ வேணுங்கிறத சஜஷனில் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சிங்கன்னா அது ரிலேட்டடாக வீடியோ நான் போட முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். எந்த வித டவுட்டாக இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோடைய ரிவ்யூ வந்து நீங்கள் கமெண்ட்டில் போட்டால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக மேக் பண்ணி போடுறதுக்கு. நம்ம வீடியோவில் எந்த வீடியோ போட்டாலுமே அது நம்ம நர்சஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும், நர்சிங் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாருமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் அப்டேட்லேயே இருக்கலாம். வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட்டோடைய ஓவரால் இன்ட்ரோடக்ஷனை பற்றி பார்க்கலாம். வல்விட்டிஸ்னால் வல்வாங்கிற ஆர்கனில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆச்சுதுன்னா அதுதான் நம்ம வல்விட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். ஹலோ ஆல், நைஸ் டு சி யூ அகெயின். சரி, இப்போது நம்ம டாப்பிக்கில் வரலாம். ஃபஸ்ட்டு அனாட்டமி. எந்த சிஸ்டம் படித்தாலுமே அதுக்கு அனாட்டமி ஃபஸ்ட்டு முக்கியம். வல்வாவை பற்றி நம்ம படிக்கணும். அப்போ வல்வாவோட அனாட்டமி இப்போ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஃபீமேலோட ஜெனிட்டல் ஏரியாவில் இன்டர்னல் ஜெனிட்டல் ஏரியா தவிர்த்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஏரியாவில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வல்வான்னு நம்ம சொல்லுவாங்க. என்னென்ன பார்ட்ஸுன்னு இதில் இன்க்ளூட் ஆகும்னா mons pubis, labia majora and labia minora, clitoris, uteral opening and vaginal opening. இது எல்லா பார்ட்ஸும் சேர்ந்தது தான் வல்வா. You can see all these parts by visually in this picture. நெக்ஸ்ட்டு வல்வாவோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஒரு 5 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொடெக்டிங் இன்டர்னல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்குதுல்ல, யூட்ரஸ், ஃபெலோப்பியன், ஓவரிஸ், அது எல்லாம் இன்டர்னல் ஆர்கன்ஸ்னு சொல்லாங்க. ஸோ அந்த இன்டர்னல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ப்ரொடெக்டிங் மீன்ஸ் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸையும் உள்ளே அலோவ் பண்ணாமல் ஒரு பேரியர் மாதிரி இது ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் செக்ஷுவல் ப்ளஷர். இந்த வல்வாவில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே செக்ஷுவல் ப்ளஷரை வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மென்சுரல் சைக்கிள்ஸ் அப்போ பீரியட்ஸ் எல்லாமே இது வழியாக தான் ட்ரெயின் ஆகி கீழே வருது. ஸோ இது வந்து மென்சுரல் வர்றதுக்கு ஒரு பேத்வே அமைதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆக்டிங் அஸ் அ பேசேஜ் வே ஃபார் ரீப்ரொடக்ஷன் அண்ட் சைல்டு பர்த். பேபி பார்ன் ஆகிறதுக்கும் ரீப்ரொடக்ஷனுக்கும் இது ஒரு வழியாக அமையுது. ஏன்னா பேபியை அது எக்ஸ்டர்னல் வெஜினா வழியாக வந்தால் தான் வேர்ல்டுக்கு வந்து அது எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வல்வா வந்து ஒரு முக்கியமான வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. டெஃபினிஷன் எப்பாடா இப்போ தான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வர போகிறோம். வல்விட்டிஸ். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி வல்வா தான் வல்விட்டிஸ். லாஸ்ட்டில் ஐடிஐஎஸ்னு வந்தாலே இன்ஃப்ளமேஷன் ஆர் எனி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வல்வாவில் எனி இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆரம்பிச்சு தான் அதுதான் வல்விட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் காமிக்கிற அந்த இமேஜில் உங்களுக்கே தெரியும் வல்வா எப்படி இருக்குது, வல்விட்டிஸ் எப்படி இருக்குதுங்க. வல்விட்டிஸில் வந்து இச்சிங் இருக்கும், பர்னிங் இருக்கும், பெயின் இருக்கும், வாட்டரி பிளிஸ்டர்ஸ் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், ஸ்வெல்லிங்லாம் இருக்கும். இது எல்லாமே சிம்டம்ஸாக இருந்ததுன்னா அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ஒரு இன்ஃப்ளமேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது காரணம். சரிங்களா? இதுதான் வல்விட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வல்விட்டிஸ் வந்து எப்படி காசு ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த இமேஜில் இருக்கிற ஃப்ளோ சார்ட் மாதிரி எக்ஸாம்லேயும் நீங்கள் போட்டுட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறவங்க டக்குனே இதுதான் காசஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 காசஸ் இருக்குது, நான் இன்ஃபெக்டிவ், இன்ஃபெக்டிவ். இன்ஃபெக்டிவில் நமக்கு பாக்டீரியல், ஃபங்கல், இல்லை ஹெல்மித்தஸ், எனி பேரசிட்டிக் ஆர்கன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுவே நான் இன்ஃபெக்ஷனில் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இல்லைன்னா காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது கான்டாக்ட் மூலமாக பரவுறது, இதுதான் நான் இன்ஃபெக்ஷஸ். நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், எந்த வித டிசீஸ் கண்டிஷன் படித்தாலும் அதில் பேத்தோஃபிசியாலஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது இந்த பேத்தோஃபிசியாலஜியை பற்றி இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். எக்ஸாம்லேயுமே இந்த பேத்தோஃபிசியாலஜி மட்டுமே 1 பேஜுக்கு கவர் பண்ணுங்கள். டியூ டு இட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்னால் நம்ம பார்த்தோம்ல காசஸ், அந்த காசஸ்னால ஸ்கின் பேரியர் கெட் டேமேஜ்டு. அந்த வல்வாவில் இருக்கிற ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆக தொடங்கும். நமக்கு ஸ்கின்னு தான் ஒரு பேரியர்.
ஒரு தடுப்பான மாதிரி நம்ம பாடிக்கு செயல்படுது. எந்தவித இன்ஃபெக்ஷனையும் உள்ளே என்டர் ஆக விடாமல் ஒரு பேரியராக ஒரு தடுப்பானையாக இருக்குதுன்னு வைங்களேன். அப்போது அந்த ஸ்கின்னே நமக்கு கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா இன்ஃபெக்ஷனுமே ஈஸியாக என்டர் ஆகிரும். ஸோ நம்ம பாடி அதுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ இன்ஃப்ளமேஷன் நடக்கும். இன்ஃப்ளமேஷன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பெயின், ஸ்வெல்லிங், இச்சிங், ரெட்னஸ் இது எல்லாமே இன்ஃப்ளமேஷனுடைய சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஈட்டியாலஜி, சரிங்களா? அப்போது நம்ம இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு நமக்கே தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வல்வால என்டர் ஆகிருக்குங்கிறது. நெக்ஸ்ட்டு டயக்னோசிஸ். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதோ ஒன்று வந்திருக்கு நம்ம உடம்புல அப்படிங்கிறத நம்ம என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஒரு பேஷண்ட் வந்து வல்விட்டிஸில் வராங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பேஷண்ட்கிட்டையுமே ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் காமனாக கேட்போம். ஸோ வைல் கலெக்டிங் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களே சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்ஸ்லேயே, எனக்கு மேஜராக வல்வல் ஏரியா பக்கத்தில் ரொம்ப இச்சிங்காக இருக்குது, ரெட்னஸாக இருக்குது, ரொம்ப ஸ்வெல்லிங்காக இருக்குது, ஒரு மாதிரி பிளிஸ்டர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுமே சொல்லுவாங்க இந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி அலர்ஜிக் ஸ்ப்ரேஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களே நம்ம சொல்லுவாங்க. நம்ம கேட்கும்போது அதுக்கான ப்ராப்பர் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி அவங்ககிட்ட கேட்டாலே நமக்கு ஹிஸ்ட்ரி கலெக்ஷனுங்கிற இதில் டயக்னோசிஸ் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஒயில் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் தி பேஷண்ட் நம்ம விஷுவலாகவே நம்ம பார்க்கலாம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இல்லை நம்ம விஷுவலாகவே நமக்கு தெரியும், ரெட்னஸ், பிளிஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அது மூலமாகவும் நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிளட் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி. இந்த டெஸ்ட்டு பிளட் மூலமாக நம்ம எடுப்பாங்க. பிளட்டில் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குதுங்கிறத நம்ம கல்ச்சர் பாட்டிலில் நம்ம சாம்பிள்ஸை போட்டுட்டு அதில் ஏதாவது க்ரோத் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தா என்ன பாக்டீரியாங்கிறது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வெஜினல் ஸ்வாப் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் எந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கோ அந்த இடத்துல சின்ன ஸ்வாப் ஸ்டிக்ஸை வச்சு சம் சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை லேபுக்கு நம்ம சென்ட் பண்ணும்போது என்ன க்ரோத்து பாக்டீரியா க்ரோத் இருக்குங்கிறத அவங்க டைரெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வெஜினல் பிஹெச் டெஸ்ட்டு. வெஜினலில் உள்ள ஃப்ளூயிட்ஸில் பிஹெச்சோடைய அளவு எப்படி இருக்குங்கிறத பார்த்து சம் பிஹெச் வேரியேஷன் ஆச்சுன்னா அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதனால் அந்த பிஹெச் மாறி இருக்குங்கிறத ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம எந்த இன்ஃபெக்ஷனுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது மேஜர். இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்குங்கிறதே தெரியும். சரி வாங்க அது என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பேத்தோஃபிசியாலஜிப்பவே நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னு. அதே தான் இதுலேயும் வரும். ரெட்னஸ், ஸ்வெல்லிங் இருக்கும், இச்சிங் இருக்கும், பெயின் இருக்கும், பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பெயின்ஃபுல் யூரினேஷன், டிஸ்யூரியா இருக்கும், வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கும். அந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ரார் சோர் பேச்சஸ் ஆன் வல்வாலாக இருக்கும். அதாவது ஒரு மாதிரி அதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சஸ் இருக்கும். இந்த படர்தாமரையெல்லாம் வரும்ல, ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாதிரியான ஃபிக்மெண்ட், ஒரு மாதிரி ரிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸுமே இந்த இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு அதை எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் மெயினாக முக்கியமான ரோல் இதில். ஏன்னா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அளவுக்கு இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசீஸ்லாம் கிடையாது. ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிஃபங்கல், ஆன்டிபாரசிட்ஸ், ஆன்டிவைரோபிக்கல் ஸ்டீராய்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம டயக்னோசிஸ் பண்ணி கல்ச்சர் அந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதை வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற ஆன்டிடோட் கொடுத்து சம்டைம்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு ஆன்டிபாக்டீரியல் கொடுப்பாங்க. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால அது காசு ஆகிடுச்சா ஆன்டிஃபங்கல் கொடுப்பாங்க. அதே மாதிரி எந்த காசஸோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறத நம்ம வந்து அதில் அட்மினிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட ரோல் இதில் என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட். சிம்டம்ஸை வந்து நம்ம அசஸ் பண்ணணும். அப்புறம் டீச்சிங் ஹைஜீன் மெஷர்ஸ்.
பேஷண்ட் வந்து அன்ஹைஜீனிக்காக இருந்தால் கூட அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ ஹைஜீனிக் மெஷர்ஸ் எப்படி வாஷ் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெடிகேஷன் அட் த சென்ஸ் மெடிகேஷன்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிஃபங்கல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட எஜுகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை அலர்ஜன்ஸ் அண்ட் இரிட்டன்ட். இப்போ சில பேஷண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்தோ இல்லை வேறு ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜிக்ஸ்னால கூட இந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்படலாம். ஸோ அந்த அலர்ஜிக்ஸ் எதனால் வந்திருக்குங்கிறத அந்த அலர்ஜென்ட்டை கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ண சொல்லணும். செக்ஷுவல் ப்ராக்டிஸ் அப்போ எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணணும். என்கரேஜ் ஃபாலோ அப் இஃப் சிம்டம்ஸ் பெர்சிஸ்ட். அப்படிங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸு மறுபடியும் அவங்களுக்கு காசஸ் ஆச்சுன்னா அந்த டைமில் உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து விசிட் பண்ணதுக்கு அவங்கள எஜுகேட் பண்ணணும். இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேர் பண்ணாமல் நம்ம விட்டோம்னா அதில் நமக்கு பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த என்னென்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். க்ரோனிக் வல்வல் இரிட்டேஷன், ரொம்ப நாளாக வல்வல் இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி பேத்தோஃபிசியாலஜி பார்த்தோம்ல, ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆகுங்கிறது. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம கண்டுக்காம விட்டோம்னா ஈஸியாக பாக்டீரியா வந்து என்டர் ஆகி ஒரு மோர் சிவியர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் இன் சிவியர் கேஸஸில் ஸ்கேரிங் கூட வர ஆரம்பிக்கும். ஸ்கேரிங்னா வந்து அங்கங்கே தழும்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன், எப்படி நம்ம இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஏரியாவை வந்து க்ளீன் அண்ட் ட்ரையாக வச்சுக்கணும். அப்புறம் சோப்ஸு, பெர்ஃப்யூம்ஸ், இரிட்டன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. லூஸ் கிளாத்ஸ் யூஸ் பண்ணணும், ரொம்ப டைட் கிளாத்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவாய்ட் ஸ்க்ராட்சிங், ஒரு இச்சிங் ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. அப்புறம் கோல்ட் கம்ப்ரெஷன்ஸ் வந்து வைக்கணும். இச்சிங் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து ரொம்ப வார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல கோல்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஹைஜீனிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மெயின்டைன் பண்ணணும் மென்சுரல் அப்போ. அவாய்ட் டவுட்சிங், இந்த பாயிண்ட்டை முக்கியமாக ஏன் சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வல்வை வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்ஜென்ட்ஸ், பெர்ஃப்யூம், சோப்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணி வல்வை வந்து க்ளீன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதை வந்து டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதனாலனா வல்வாவில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸே அதை வந்து க்ளீன் பண்ணி இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக மேடான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறது மூலமாக திரும்ப அது ஒத்துக்காமல் அலர்ஜிஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ் தான் ஆகும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோவோட ரிவ்யூவை மறக்காமல் இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுமே இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிக்கிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஐக்கானை வந்து பெல் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம இதே போல் சந்திப்போம்.